வாங்க ஃப்ரெண்ட்ஸ், முட்டை எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். வேக வைத்த முட்டை வந்து நம்ம தோல் உரித்து வச்சுக்கணும், வேக வச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பூனு வீட்டு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க, தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. காரத்துக்கு கூடமே சால்ட், உப்பு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. மஞ்சள் பொடி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் தேவையான பொருள். இப்போது இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா ஒன்றை போல் உப்பு மிளகாத்தூள்லாம் மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா குழச்சி விட்டுருங்க. இப்போது முட்டையெல்லாம் நல்லா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. அழகாக கட் பண்ணி வச்சுட்டு, எல்லோ வேணான்னா இப்போயே கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க, தேவைன்னா அப்படியே விட்டுருங்க. எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு இப்போது இந்த மசாலாவில் நம்ம ஒன்றை போல் பெரட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் புரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா உப்பு தடவி, உப்பு மிளகாத்தூள் பட்டு அதில் இருக்கணும், அந்த மாதிரி மசாலாவை தடவிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் மசாலா தடவி வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சாச்சு. இப்போது தேவைக்கேற்ப ஆயில் விட்டுடலாம். பேன் சூடேறி எண்ணெய் நல்லா சூடேறிடுது. எல்லா முட்டையும் பேனில் போட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் பேனில் போட்டுருங்க. மேலே வந்து கொஞ்சமாக சில்லி பவுடர் காரத்துக்கு வேணும்னா தூவி விட்டுக்கோங்க. ஒன்றை போல் செவந்ததும் நல்லா திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு பெப்பர் வந்து தூவிக்கலாம் நம்ம. இப்போ இது மேலே மிளகு பொடி தூவிக்கோங்க. ஸ்பைசியான ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த முட்டை வறுவல். மசாலா முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் இந்த மாதிரி பண்ணுங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். ஸ்பைசியான மசாலா முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு.